السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. صدق الله العظيم. عن ابن مسعود رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: المرأة عورة، فإذا خرجت استشرفها الشيطان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அந்த சூறாவில் பெண்கள் சம்பந்தமாக, ஹிஜாப் சம்பந்தமாக, பெண்களின் உடை சம்பந்தமாக, பெண்களின் ஒழுக்கம் சம்பந்தமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபிலே பேசி வருவார். இறைவன் அந்த சூராவின் ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது அவன் இப்படி பேசுகிறான்: வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, பெண்களே, நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலேயே தங்கிவிடுங்கள். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்தைய அறியாமை காலத்து பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு வீதியிலே உலா வருவதை போன்று நீங்கள் உலா வரக்கூடாது, வீடுகளிலேயே தங்குங்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபில் பேசி வருகிறான். அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் இருந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி ஹஜ்ஜின் அரஃபா பேருரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லுவார்கள்: அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள், அறியாமை காலத்து மூட வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் யாவுமே எனது காலுக்கு கீழாக புதைக்கப்பட்டு விட்டது. அதை திரும்ப தோண்டி எடுக்கக்கூடாது. அதற்கு சாவுமணி அடிக்கப்பட்டு விட்டது, அதற்கு சமாதி கட்டப்பட்டு விட்டது என்று எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்ப அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன. அதிலே ஒரு பழக்க வழக்கம்,
பெண்கள் ஆடை விஷயத்தில் ஒழுக்கத்தை பேண மாட்டார்கள். பெண்கள் தங்களை சீவி சிங்காரித்துக் கொண்டு, அழகுபடுத்திக் கொண்டு, அலங்கரித்துக் கொண்டு ஆண்கள் இருக்கும் சபையை நோக்கி அவர்கள் ஒய்யாரமாக நடைபோடுவார்கள். அப்ப இதுவெல்லாம் அறியாமை காலத்து பெண்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கிறது. அப்ப இவற்றையெல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து கட்டினார்கள். கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது? கற்காலமாக இருந்தது. இஸ்லாம் வந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், அதை பொற்காலமாக மாற்றி காட்டினார்கள். கற்காலம், அவர்கள் மக்கள் என்று சொல்ல முடியாது, மாக்களாக வாழ்ந்தார்கள். மிருகங்களை விட மோசமாக வாழ்ந்தார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியாவின் மூலமாக, ஷரியத்துடைய சட்டத்தின் மூலமாக ஒரு சிறந்த ஆட்சியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்கள். ஒழுக்கமுள்ள ஒரு சிறந்த சமுதாயத்தையும் கட்டமைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் காபாவில் ஆண்கள் தவாப் செய்வாங்க. ஆண்கள் பகல் நேரத்தில் தவாப் செய்வாங்க. எப்படி தவாப் செய்வாங்கன்னா, ஆடை இல்லாமல் முழு நிர்வாணமாக ஆண்கள் தவாப் செய்வாங்க, பெண்கள் தவாப் செய்வாங்க. பெண்கள் எப்போது தவாப் செய்வாங்கன்னா, இரவு நேரத்திலே அவர்கள் தங்களுடைய ஆடைகளை எல்லாம் கலற்றி வைத்துவிட்டு முழு நிர்வாண கோலத்திலே தவாப் செய்வார்கள். ஷிப்ட், 2 ஷிப்ட் தவாப்புக்கு. அறியாமை காலத்தில், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பகல் ஷிப்ட் ஆண்களுக்கு நிர்வாணமாக காபாவை தவாப் செய்வாங்க. இரவு ஷிப்ட் பெண்களுக்கு காபாவை பெண்கள் நிர்வாணமாக தவாப் செய்வாங்க. இஸ்லாம் வந்து இந்த பழக்க வழக்கத்தை ஒழித்து கட்டியது. எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்துல் அஹ்ராஃப் என்ற அந்த சூறாவிலே ஆடை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது, யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் இறையில்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது உங்களை நீங்கள் ஆடைகளால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், நிர்வாண கோலத்தில் செல்லாதீர்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த உத்தரவின் மூலமாக அந்த மூட பழக்க வழக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒழித்து கட்டினார். அவங்க சொல்லக்கூடிய ஜவாபு, பதில் என்ன தெரியுமா? கேட்கிறான், எதுக்குப்பா புனித காபாவை ஆடையின்றி முழு நிர்வாண கோலத்தில் நீங்கள் சுற்றி வருகிறீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த ஆடை வச்சு தான் நான் பாவம் செஞ்சேன். அப்ப பாவமான ஆடையை கொண்டு புனிதமான காபாவை எப்படி தவாப் செய்ய முடியும்? அதனால ஆடை அவுத்து போட்டுட்டேன் அப்படின்னு ஆண்கள் பதில் சொன்னாங்க. பெண்கள்கிட்ட கேட்கப்பட்டது, நேற்று இந்த ஆடையை கொண்டு தான் நாங்கள் பாவங்கள் செய்தோம். அப்ப பாவ அழுக்கு நிறைந்த ஆடையை கொண்டு சுத்தமான புனிதமான காபாவை எப்படி தவாப் செய்யறது? அதனால அவுத்து போட்டோம் அப்படின்னா இஸ்லாம் வந்து அதை சரி செய்தது. அப்ப அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள். எனவே தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்களே, அறியாமை காலத்து பெண்கள் நடந்து கொண்டது போன்று, வெளியே திரிந்தது போன்று நீங்கள் திரிய வேண்டாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல பேசுறான். இஸ்லாம் வந்தது, ஆடைகளுக்கென்று சில கட்டுப்பாடுகளை வகுத்தது.
காபாவுக்கு வருவதாக இருந்தால், தவாப் செய்வதாக இருந்தால் எப்படி தவாப் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை, ஒரு ஒழுக்கத்தை இஸ்லாம் கடைபிடிக்க கூறியது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சாதாரணமான ஆடைகளை உடுத்துவார்கள் பெண்கள். இரண்டாவது காலம் இப்படி சாதாரணமாக ஆடைகளை அவர்கள் உடுத்தினாலும் கூட இஸ்லாம் என்ன செய்தது அப்படின்னா, காம பார்வைகளை தடுப்பதற்காக வேண்டி ஆடைகள் உடுத்தினாலும் கூட அந்த ஆடைகளிலும் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. ஆடை இல்லாமல் திரிந்ததை ஆடையை உடுத்த வைத்தது இஸ்லாம். அந்த உடுத்தக்கூடிய ஆடைகளிலும் சில கட்டுப்பாடுகளை, ஒழுக்க விழுமியங்களை இஸ்லாம் கொண்டு வந்தது. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய அந்த ஹிஜாப் என்ற அந்த முறை, ஹிஜாப் என்று சொன்னால் பெண்கள் தங்களுடைய மானங்களை, அவயங்களை முழுமையாக மறைப்பது. இது ஹிஜாப். இந்த ஹிஜாப் எப்போது கடமையாகுது அப்படின்னா, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஹிஜாப் கடமையாகுது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். மதீனாவில் 10 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். இஸ்லாம் வந்த பிறகு ஏகத்துவ அந்த கொள்கையை போதித்து 23 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தங்கியிருந்த காலம், ஏகத்துவம் வருகின்ற, வகி வருகின்ற பொழுது மக்காவில் தங்கிய ஆண்டுகள் 13 ஆண்டுகள். மதீனாவிற்கு 10 ஆண்டுகள். அந்த பாதி ஆண்டுகளை, ஒரு 5 ஆண்டுகளை நிறைவு செய்த பொழுதுதான் எது கடமையாகுது? ஹிஜாப், பெண்களுக்கு ஹிஜாப் கடமையாகுது. அப்ப வகி வந்த பிறகு ஒரு 18 ஆண்டுகள் கழித்து தான் ஆடைகளிலும் சில கட்டுப்பாடுகளை, சில ஒழுக்க விஷயங்களை பெண்கள் பேண வேண்டும் என்ற ஒரு கட்டளையை இஸ்லாம் பிறப்பிக்கிறது. அதே சூரத்துல் அஹ்ஸாப் ஒரு நீண்ட நெடிய வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. இந்த திருமணம் எப்போது நடைபெறுகிறது? ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. துல்காதா மாதம் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்து வைப்பாங்க. அப்ப வலிமா விருந்து வைக்கின்ற பொழுது சின்ன வீடு தான். அப்ப வந்து வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. 4 பேர் வருவாங்க, சாப்பிட்டு போவாங்க. 4 பேர் வருவாங்க, சாப்பிட்டு போவாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 3 மனிதர்கள் அப்படியே டேரா போட்டுருவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு போய் விடுவார்கள். இந்த 3 நபித்தோழர்கள் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் நடந்த அந்த வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது விருந்த சாப்பிட்டுட்டு வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெட்கமா இருக்கும். எப்படி போ சொல்றது இவங்களை? போகாமல் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, எந்திப்பாங்க, எந்திரிச்சு ஆயிஷா வீட்டுக்கு போயிடுவாங்க. திரும்ப வருவாங்க. 3 பேர் நல்லா சாப்பிட்டு போட்டு பேசிட்டு இருப்பாங்க. விரட்டவும் முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. வெட்கம் தடையாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ் வெட்கப்படுவானா? அல்லாஹ் வெட்கப்படவில்லை. அல்லாஹ் ஒரு வசனத்தையே இறக்குறான். உங்களுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டால் நீங்க விருந்து சாப்பிட்டா இடத்த காலி பண்ணிடணும், நபிக்கு நோவினை தரக்கூடாது என்று அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல அந்த வசனத்தை இறக்குறான். இப்படி இறக்கி வருகின்ற பொழுது
அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வ இதா சஅல்துமூஹுன்ன மத்தாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராயி ஹிஜாபின். நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நபியினுடைய மனைவிமார்களிடத்திலே ஏதேனும் பொருளை கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராயி ஹிஜாப், திரைக்கு அப்பால் கேளுங்கள், ஹிஜாபுக்கு அப்பால் கேளுங்கள் என்று அல்லாஹ் ஹிஜாபுடைய அந்த கட்டளை இறக்குறான். அதுவரைக்கும் ஹிஜாப் கிடையாது, ஆடை கட்டுப்பாடு இருந்தது. சாதாரணமாக ஆடையை உடுத்தினார்கள். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டுதான் பெண்கள், பருவ வயதை அடைந்த பெண்கள் தங்களுடைய முகத்தை, 2 மணிக்கட்டுகளை, 2 கால்களை, கரண்டை கால்களை தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைக்க வேண்டும் என்ற அந்த ஹிஜாபுடைய இந்த வசனம் இறங்குகிறது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அந்த புனித மண்ணிலே கொண்டு வரப்பட்ட அந்த ஆடை கலாச்சாரம், ஆடை ஒழுக்கம், அந்த ஹிஜாப் என்பது கிட்டத்தட்ட இப்ப ஹிஜ்ரி எத்தனை அப்படின்னா 1446 ஹிஜ்ரி நடக்குது. அப்ப ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஹிஜாப் என்பது கடமையானது. அப்ப ஹிஜாப் கடமையாக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 1441 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனை? 1441 ஆண்டுகள், அதாவது 14.5 நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க, சத்தத்தை குறைச்சிக்கிடுங்க, சத்தம் கேட்குது. அப்ப கிட்டத்தட்ட 1441 வருஷம் அந்த புனித மண்ணிலே ஹிஜாப் என்பது பேணப்பட்டு வந்தது, பர்தா என்பது பேணப்பட்டு வந்தது. இந்த பர்தாவுக்கு இப்பொழுது புனித மண்ணிலே, மக்காவிலே, மதினாவிலே, சவுதியிலே இப்பொழுது மூடு விழா நடத்திவிட்டார்கள். என்ன மூடு விழா நடத்தினா? சவுதி அரசாங்கம் இப்ப 2025 வந்துருச்சு, 2024 முடிந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 2 ஃபேஷன் ஷோ சவுதியில் நடந்திருக்குது. வெக்கங்கெட்ட ஃபேஷன் ஷோ. கண்ணியமிக்கவர்களே, 2024 மே மாசம் ஒரு ஃபேஷன் ஷோ சவுதியில நடந்தது. மாடல் அழகிகளை வைத்து, அது என்ன ஃபேஷன் ஷோ தெரியுமா? செங்கடல் ஃபேஷன் ஷோ அப்படின்னு ஒரு பேர்ல, தலைப்புல ஒரு ஃபேஷன் ஷோ நடந்தது. அந்த ஃபேஷன் ஷோ எப்படின்னா, பிகினி உடை, நீச்சல் உடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த புனித மண்ணிலே ஹிஜாபை தோற்றுவித்தார்களோ, அறிமுகப்படுத்தினார்களோ, அந்த புனித மண்ணிலே பிக்னிக் உடையில் ஒரு ரெசிடென்சில, அப்ப ஐரோப்பாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த மாடல் அழகிகள் என்ன செய்யறாங்கன்னா, உள்ளாடை அணிவகுப்பு, நீச்சல் உடையில் எப்படி இருந்து அதை பார்த்துடுங்க, வர்ணிக்க தேவையில்லை. நீச்சல் உடையிலே அந்த புனித மண்ணிலே ஒய்யாரமாக நடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு காட்சி நடந்தது. எண்ணிமிக்கவர்களே, இது ஒரு விஷயம். 2வது ஃபேஷன் ஷோ எப்ப நடந்துச்சு அப்படின்னா, கடந்த நவம்பர் 18, 1.5 மாசம் நினைக்கிறேன். அது எங்க நடந்துச்சு அப்படின்னா, சவுதியினுடைய தலைநகர் ரியாத்திலே நடந்தது ஃபேஷன் ஷோ. ஃபேஷன் ஷோ என்று சொன்னால், இந்த மாடல் அழகிகள் அரை குறை, அரை நிர்வாண கோலத்தில் ஒய்யாரமாக நடந்து வருவார்கள். எங்க நடக்குது? எந்த மண்ணிலே ஹிஜாப் கடமையாக்கப்பட்டதோ, எந்த மண்ணிலே ஒழுக்க விழுமியங்கள், விதைகள் விதைக்கப்பட்டதோ,
அந்த மண்ணிலே ஃபேஷன் ஷோ. கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாமிய பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் அரைகுறை ஆடைகளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கழிவு கட்ட கலாச்சாரத்திற்கு இன்றைய சவுதி அரசாங்கம் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. அந்த ஃபேஷன் அரங்க பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கும். காபா வடிவில், காபா என்பது சதுர வடிவு, அந்த அரங்கு என்பது காபாவினுடைய சதுர வடிவில் காபாவை கேவலப்படுத்துறது. பாரு, காபாவை கேவலப்படுத்துறது, இஸ்லாமிய பெண்ணொழுக்கத்தை கேவலப்படுத்துறது, பெண்கள் அணியக்கூடிய அந்த ஹிஜாபுடைய ஆடையை கேவலப்படுத்துறது இந்த அரசாங்கம் செஞ்சிருக்குது. கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம். எங்கே அரைகுறை ஆடைகள் நிர்வாண கோலத்தில் காபாவிற்கு வலம் வந்தார்களோ அந்த பெண்களை இஸ்லாம் எப்படி சொல்லியது? முழு ஆடைகளை உடுத்திக் கொண்டு தான் காபாவிற்கு வர வேண்டும் என்று அந்த போங்கை மாற்றியது. கற்கால போங்கை, அறியாமை காலத்து அந்த மடக்காலத்துடைய அந்த போங்கை இஸ்லாம் மாற்றியது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், எனது விஷயம் 3 விஷயங்கள் இறைவனுக்கு ஒத்து போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கோரிக்கை வைப்பார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களிடத்துல மனுஷர்கள் வர்றாங்க போறாங்க, பல பேர் வர்றான் போறான், நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான், நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான், எவன் நல்லவன் தெரியாது எவன் கெட்டவன் தெரியாது. நமது அன்னையர்கள் உங்களுடன் இருக்கின்ற பொழுது நல்லவனும் வர்றான் கெட்டவனும் வர்றான், அவர்களுக்கு ஹிஜாப் அணிய சொன்னா என்ன? ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த கோரிக்கையை, உமருடைய இந்த நாட்டத்தை நிறைவேற்றும் முகமாக நான் மேற்கூறிய இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஹிஜாப் தேசத்திலே, ஹிஜாப் கடமையான தேசத்திலே அரை நிர்வாண கோலத்தை ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு அரசு நடத்துகிறது என்று சொன்னால், அனுமதிக்கிறது என்று சொன்னால், இவர்கள் யூதர்களுடைய கைப்பாவைகளாக மாறிவிட்டார்கள். அந்த அரசாங்கம், சவுதி அரசாங்கம். கண்ணியமிக்கவர்களே, ஏம்னா அந்த இளவரசர் படிச்சது அமெரிக்காவில், நல்ல படிக்கும் பொழுது நல்ல மண்டைய கழுவி தன்னுடைய கொள்கையை அவர்கள் புகுத்தி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் என்று சொன்னார்களோ அந்த அறியாமை காலத்து நோக்க போயிட்டான். சவுதி அரசாங்கம் இன்று போய் கொண்டிருக்கிறது. இந்த ஃபேஷன் ஷோ என்பது இஸ்லாத்தில் கூடுமா? ஃபேஷன் ஷோ இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா? ஃபேஷன் ஷோ அப்படின்னா ஒரு ஆடை வடிவமைப்பாளர் அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அதாவது ஃபேஷன் ஷோ ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அதிகமான ஃபேஷன் ஷோ பெண்களுக்கு தான் நடக்கும். தனது ஆடை வடிவமைப்பை என்ன செய்யணும் அப்படின்னா, சந்தைப்படுத்துவதற்காக, விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு ஆடை வடிவமைப்பு நிறுவனம் என்ன செய்கிறது அப்படின்னா, அதை எந்த அளவுக்கு கவர்ச்சியாக காட்ட முடியுமோ, 2 பீஸ் 2 பீஸுகளை வச்சு, துணியை வச்சு ஒரு பெண்ணை எப்படி காட்சிப்படுத்த முடியுமோ அப்படி காட்சிப்படுத்துவதுதான் ஒரு காம கவர்ச்சி தான் ஃபேஷன் ஷோ. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் பெண்களை முழுமையான முறையில் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, ஒரு கொள்கை தான் ஃபேஷன் ஷோ. ஹிஜாபுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்னது? ஃபேஷன் ஷோ. இந்த ஃபேஷன் ஷோவை வச்சு ஹிஜாபை அந்த அரசாங்கம் தகர்த்து இருக்கிறது. எவனுமே கேட்க மாட்டேங்கிறான். சவுதியில் எத்தனை ஆளுங்கள் எத்தனை இருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, பெண்களுக்கு மானம் மரியாதை என்பது, பெண்களுக்கு அந்தஸ்து என்பது
ஒழுக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஒழுக்கம் என்பது ஆடையில் இருந்து வெளிப்படுகிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஆடை ஒழுக்கம் என்பது சீர்கட்டு விட்டால் எல்லா விதமான விபச்சாரம் எல்லாமே வந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் மர்அத்து அவ்ரத்துன், பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள். ஏன் அப்படின்னா, ஃபைதா ஹரஜத், ஒரு பெண் வெளியேறினால் இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான், ஷைத்தான் என்பவன் அவளை ஆண்களுக்கு விருந்து படைப்பதற்காக அலங்கரித்து காட்டுகிறான். ஆண்களை வழிகெடுப்பதற்காக அந்த பெண்ணை எப்படி காட்டுறான் சைத்தான், அப்படியே அலங்காரமான கோலத்திலே காட்டுகிறான் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப பெண்கள் வெளியே போனாலே ஆபத்து, சைத்தானும் வர்றான். மூன்றாம் நபராக இரண்டாம் நபராக சைத்தானும் வருகிறான். அதுவே சாதாரண ஆடை, இப்ப ஹிஜாபில் கூட கவர்ச்சி வந்து விட்டது. ஹிஜாப் இல்லாமல் போனால் கூட அப்ப சைத்தான் அந்த பெண்ணின் மூலமாக ஆண்களை தவறான பாதைக்கு அவன் இட்டு செல்கிறான் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். ஆண்கள் மறைக்கக்கூடிய பகுதி ஹதீஸ்ல வருகிறது, தொப்புளுக்கு கீழிருந்து முட்டுக்கால் வரைக்கும் கண்டிப்பாக கட்டாயமாக பருவ வயதை அடைந்த ஆண்கள் மறைக்கக்கூடிய பகுதி. எதுல இருந்து வரைக்கும்? தொப்புளுக்கு கீழிருந்து. அப்ப முட்டுக்கால் வரைக்கும், அதுக்கு மேல திறந்திருக்கலாம், அனுமதி இருக்கிறது. அது போக எக்ஸ்ட்ரா உடுத்துறது அலங்காரமான ஆடை, அதை இஸ்லாம் வரவேற்கிறது. ஆனா பெண்களை பொறுத்த அளவுல எல்லாமே மறைக்க வேண்டியது. எதை தவிர? முகத்தை தவிர, 2 மணிக்கட்டுகளை தவிர, 2 கரண்டை கால்களை தவிர. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இப்படிப்பட்ட இஸ்லாமிய அடிப்படை, அதற்கு எதிரான ஒரு விஷயம்தான் இந்த ஃபேஷன் ஷோ. இது மேற்கத்திய கலாச்சாரம், அமெரிக்க கலாச்சாரம், யூத கலாச்சாரம், கிறிஸ்துவ கலாச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் தஸப்பக பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருவர் ஒரு சமுதாயத்தினுடைய அந்த கலாச்சாரத்திற்கு ஒத்து போகிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர். மாற்று மத கலாச்சாரத்திற்கு, ஆடை கலாச்சாரத்திற்கு ஒரு இஸ்லாமிய பெண் ஒத்து போனால் அவள் இஸ்லாமியல் கிடையாது. அவள் எந்த சமுதாயத்திற்கு ஒத்து போகிறாரோ அந்த சமுதாயத்தை சார்ந்தவள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இந்த முன்னறிவிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், ஒரு ஃபேஷன் ஷோ வரும், இந்த மண்ணில் நடக்கும். கண்ணியமிக்கவர்களே, எப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க? முன்னாலேயே சொல்லிட்டாங்க. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரகுமா, 2 சாரார், 2 பேருமே நரகத்திற்கு சொந்தமானவர்கள். அந்த இருவரையும் நான் கண்கூடாக பார்க்கவில்லை, என் காலத்துல இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், என் காலத்துல நான் பார்க்கல, கண்கூடாக பார்க்கலை. ஒரு சாரார் யாப்புன்னா, வனிசாவுன், சில பெண்கள், காசியாத்துன், ஆடைகள் அணிந்திருப்பார்கள், ஆரியாத்துன், நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஃபேஷன் ஷோல ஆடை இருக்கும். எப்படி அப்படின்னா, அரை நிர்வாணம், முக்கால் நிர்வாணம். அந்த ஃபேஷன் ஷோவை பார்த்தா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த பெண்கள் தோன்றுவார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள். முமீலாத்துன், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் சில ஆண்களை பார்த்து காம வலையில் விழுவார்கள். மாயிலாத்துன், ஆண்களையும் தங்களுடைய காம வலைக்கு இழுப்பார்கள். ருஊசுஹுன்ன
அஸ்மினத்தில் புகுத்தில் மாயிலா. அவர்களுடைய தலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒட்டக திமில் எப்படி அசைந்தாடுமோ, ஒட்டகம் நடக்கின்ற பொழுது எப்படி அங்கும் இங்கும் அசைந்தாடுமோ அதை போன்று ஒய்யாரமாக அவர்கள் உலா வருவார்கள். இவர்களை நான் பார்க்கவில்லை, ஆனால் இவர்கள் தோன்றுவார்கள். லா யதுகுல் ஜன்னத்த, இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாடல் அழகிகளை பார்த்து இந்த மண்ணில் உறும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, ஹிஜாபு தேசத்தில அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றாக அரபு தேசத்தில, குறிப்பாக சவுதியில, அதுவும் புனித மக்கா மதினா இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இப்படி ஃபேஷன் ஷோ ஹிஜாபுக்கு எதிராக அரை நிர்வாண கோலத்தில் இப்படி அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால் இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க கியாமத் நாளுடைய அடையாளம். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இதற்கு இஸ்லாத்திற்கு அனுமதியே கிடையாது. அப்ப அங்குள்ள இளவரசன் அனுமதிக்கிறான்னா எவ்வளவு கேடு கெட்டவனாக இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்துடைய ஆட்சியை நிர்மாணித்தார்கள். ஒழுக்க விழுமியங்கள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார்கள். அந்த ரெண்டு கட்டமைப்பையும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் யூதனும் இவனை வச்சு உடைக்கிறான். ஒரு கட்டமைப்பு ஷரியாவுடைய ஆட்சி முறை, அந்த கட்டமைப்பு உடைக்கப்பட்டு விட்டது மதுவின் மூலமாக. இன்னொரு கட்டமைப்பு ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த கட்டமைப்பு இதன் மூலமாக தகர்க்கப்பட்டு விட்டது. கண்ணியமிக்கவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த ஷரியாவை பாதுகாப்பானாக, ஹிஜாபை பாதுகாப்பானாக. இந்த ஹிஜாபுக்கு எதிராக பேஷன் ஷோவுக்கு எவனெல்லாம் ஆதரவாக இருக்கிறானோ அவன் எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய லானத்தும் அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த ஷரியாவை பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.